வரல. அவள் தப்புன்னா அவங்க தம்பியும் தப்பு தான் ஒன்று. இன்னொன்று, அவன் ஃப்ரெண்டு வெளில பேசுகிறான். அவன் வந்து பாரு தான் சொல்கிறான். அப்படி பாருனால தான் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னா ஊருக்கே தெரியுது. பாரு ஹேட்டர்ஸ்க்கு கூட தெரியுது. இத்தனை வாரமாக கேம் ஆடிட்டு இருந்த பொண்ணு 3 வாரமாக ஆடலை. எங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க, முதல்ல வேணா உங்கள் கேமர் ஆடி இருக்கலாம், இப்போ 3 வாரமாக ஒன்றெல்லாம் பண்ணலை, கமருதீன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கமருதீனே வேணான்னு சொன்னாலும் உங்கள் பாரு தான் போய் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கேம்லாம் எப்பயோ போயிடுச்சு, அவங்க வெளியில் தான் போகணும், எப்பயோ போயிடுச்சு அவங்க கேம்லாம் அப்படின்னும் போது, அப்போ இப்போ அவங்க கேம் போயிடுச்சுன்னு ஒத்துக்கிறவங்க அதுக்கு முன்னாடி ஆடினாங்கன்னு ஒத்துக்க தானே செய்கிறாங்க. ஏன் நாங்கள் பாரு ஃபென்ஸாக தான் சொல்கிறோம், பழைய கேமரா நீ திரும்பி வா பாரு, அந்த கமருதீனை நம்பி உன் கேமை லூஸ் பண்ணுறக்க திரும்பி வானும் போது பாரு ஹேட்டஸே ஒரு விஷயம் ஒத்துக்கிறதுல கூட இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா, இப்போ அவள் கேம் ஆடலை, கமருதீன் விஷயத்தில் ட்ராப் ஆயிருக்கா. பாரு ஃபேன்ஸ் நாங்களும் அதை கோபமாக சொல்கிறோம், இவங்க அவங்களுக்கான சௌகரியத்துக்கு சொல்கிறாங்க பாரு ஹேட்டர்ஸ். மற்ற இருக்கிற உண்மை என்ன, அவள் கேம் டவுன் ஆயிடுச்சுங்கிறது தான். கமருதீன் அந்த லவ் ட்ராக்குள்ளே அவள் வந்துட்டு அவளோட கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது, இப்போ இதில் கமருதீன் ஹைலைட் ஆகிறான்ல. இவ்வளோ நாளாக கேம் ஆடாத கமருதீன் இப்போ ஆடுறாரு, பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிட்டார், கேப்டன் ஆயிட்டார். அப்போது கமருதீன் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது யார் கேம் டவுனாக இருக்குது, யார் கேம் ஷைன் ஆகுது? எங்கள் பாரு கேம் தானே டவுன் ஆச்சு, உங்கள் ஃப்ரெண்டு கேம் தானே ஷைன் ஆகிருக்கு. கேப்டன் ஆகிற அளவுக்கு, ஐ மீன் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 5-6 வாரம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுந்து டாஸ்க்கு படிக்க கூட போய் இருக்காது. என்ன இருக்காது, டாஸ்க்கை வந்து படிக்கிற டாஸ்க்கை புரிஞ்சுக்க கூட போய்ஷே இருக்காது. அந்த கத்தி டாஸ்க்லலாம் அது அந்த சுபிக்ஷா வந்து அந்த பாத்ரூம் போகும்போது அந்த கத்தியை வந்து குத்திட்டாங்க, பின்னாடி போகும்போது குத்திட்டாங்க, பாத்ரூம் போகும்போது குத்திட்டாங்க, பாத்ரூம் போகும்போது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஐ மீன் அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது அதை பண்ணிட்டாங்க, ஆள் இல்லாதப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்லும் போது, அப்போ என்ன சொல்லுவார் விஜய்ஸே, அந்த டாஸ்க்கே அப்படி தானேன்னா அதை புரியறதுக்கே உங்கள் ஃப்ரெண்டு மரமண்டைக்கு அந்த 2 நாள் பத்தலை. ஓகேவா? நேற்று கூட ஒரு டாஸ்க், நேற்றுமே இந்த டாஸ்க்கை யாரால் யார் கேம் பாதிக்கப்படுதுன்னு கேட்கும்போது அவருக்கு டாஸ்க்கே புரியாமல் தான் பண்ணுறேன். அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் ரொம்ப தெளிவாக பேசுன மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த 10 நிமிஷம் மறுபடியும் வளர ஆரம்பித்தார். இந்த லட்சத்தில் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு டாஸ்க் புரியுது. ஓகேவா? அந்த கேமும் புரிதல் இல்லை, நாமினேஷன் கேம்லேயும் சுத்தமாக புரிதல் இல்லை. உள்ள பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கு படிக்க சொன்னாலும் தமிழ் சுத்தமாக வரல, பல்ப் வாங்கிட்டு தான் வந்திருக்கார். ஒரு டாஸ்க்கு ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கிறதுன்றது வேற, படிக்கவே தெரியலங்கிறது இன்னொன்று. ஸோ எந்த வகை நாமினேஷனும் பண்ண தெரியல. ஓகேவா? அப்படி எந்த வகையிலுமே ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு இப்போ தான் கொஞ்சம் ஹைலைட் ஆகிறார். ஒருவேளை எங்கள் பாரு கூட சேர்ந்து எங்கள் பாரு கூட உட்காந்து கேமை பார்த்து அவள் எப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறா, எந்த ஆங்கிளில் நாமினேஷன் பண்ணுறா, எந்த ஆங்கிளில் பாயிண்ட் எடுத்து வைக்கிறா, ஒரு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வந்தால் எப்படி அனலைஸ் பண்ணுறா அப்படின்னு எங்கள் பாரு கூட உட்காந்ததுனால தான் சார் மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட், உங்கள் கமருதீனுக்கு வந்து மூளை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது உங்கள் ஃப்ரெண்டு மூளையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண எங்கள் பாரு அவன் மூளையை அவங்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. அவள் புத்தியை வச்சு வேலை செய்யாமல், நாங்கள் எங்கள் பார்வம் எந்த அளவுக்கு புத்திசாலின்னு நினச்சோமோ உங்கள் ஃப்ரெண்டு விஷயத்தில் அவ்வளோ முட்டாளாக இருக்கா, மக்கா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதிலே யோசிச்சு பாருங்கள் சார், யார் கேம் டவுன் ஆகிருக்கு, யார் கேம் ஷைன் ஆகிருக்குன்னு. அதுக்கு ஒரு வகையில் நீங்கள் பாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் முட்டாள் ஃப்ரெண்டை, புரியாத உங்கள் டாஸ்க்லாம் என்னன்னே புரியாத உங்கள் ஃப்ரெண்டை, ஓகேவா, கேமில் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வீக்கெண்டில் எழுந்து நின்று பாருவை குத்தம் சொல்கிற அளவுக்கு பாருக்காக தான் எங்கள் கேம் போச்சு, என் கேம் போகுது, இல்லை என்ன அப்படி ஃபீல் பண்ணிக்கிறேன், ஓரளவுக்கு தெளிவான ஆன்சர் பேச வச்சிருக்கால, அதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எங்கள் பாருக்கு தேங்க்ஸ் தான் சார் சொல்லணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் திட்டுறீங்களே சார் உங்கள் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு. புரியல சார். ஓகே, இது ஒன்றாச்சு. இன்னொன்று என்னது யாரால் யார் கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி. யார் வந்து பாருவால் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னாங்க? சபரி, எஃப்ஜே, திவ்யா, அப்புறம் விக்ரம் சொன்னானா அது எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாம் எப்படியும் சபரி சொன்னால் எஃப்ஜே சொல்லுவாள், எஃப்ஜே சொன்னால் திவ்யா சொல்லுவாள். இது அந்த செயின் எஃபெக்ட். கனி சொல்லுவாங்கன்னு நினச்சா கனி வந்து சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணிட்டாங்க. ஆதிரியை கூட சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணி தான் எப்பயுமே பாரு தான் எல்லா இடத்துலையும் வருவா, இப்போ சாண்ட்ரா வரா அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பாயிண்ட்டை பாரு மைண்டில் ஏற்றிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒரு வகையில் கனியும் ஆதிரியும் அந்த விஷயத்தில் பாருக்கும் நல்லது தான் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருக்க மாதிரி சாண்ட்ரா கேம் ஆடுறா, பாருவை யூஸ் பண்ணி கேம் ஆடுறா. அவன் மற்றவங்க கூட ஆடுற கேம்லாம் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், யூஸிங் பாரு அப்படின்னு நான் போட்டிருப்பேன். சாண்ட்ரா மற்றவங்க கூட ஆடுற கேம்லாம் திவ்யாவை பற்றி சொல்கிறது, விக்ரம் பற்றி சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து வியானா பற்றி சொன்னது, இதெல்லாம் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக சொன்னாலும் பாருவை பற்றி அவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் பாருவை இதுக்குள்ளே விட்டு அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. ஆனால் பாருவை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பாரு புரிஞ்சுக்கணும், உஷாராகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல அது ஒரு வகையில் கனி சொன்னதையும் ஆதிரை சொன்னதையும் பாரு கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதை பண்ணுவா அப்படிங்கிறது. ஆனால் அந்த இடத்துலையுமே உனக்கு நான் வேணுமா சாண்ட்ரா வேணுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேமை ஸ்டாப் பண்ணது மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டு தான் சார்.
கமருதீன் தான். இப்போது அப்படி பார்த்தா அப்போது சாண்ட்ரா வந்து பார்வை தப்பாக சொல்கிறத, ஐ மீன் கமருதீனை பற்றி பாரு கிட்ட தப்பாக சொல்கிறதுனால வந்து சாண்ட்ரா கிட்ட பேசாதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட் மிஸ்டர் காமர் ஃப்ரெண்ட், ஓகேவா? நான் அப்படி தான் வச்சுருக்கேன். நான் அதனால தான் கமர்னு போடுற இடத்துல நான் தமிழில் காமர்னு தான் போடுறேன், ஓகேவா? ஏன்னா 2 பொண்ணும் கூட வண்டி ஓட்டுவார், தேவைப்பட்டால் வியனா கூட வண்டி ஓட்டுவார், வெளில போனால் இன்னும் 4 பொண்ணும் கூட வண்டி ஓட்டிட்டு ஒரு ஹீரோ ஆகிடுவார். அதனால நான் அப்படி தான் வச்சுருக்கேன், ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜிக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னது சாண்ட்ரா கிட்ட நான் வேணுமா உனக்கு சாண்ட்ரா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இது எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதை டக்குன்னு ரொம்ப மைன்யூட்டாக மைக்குக்கே கேட்காத அளவுக்கு பொறுமையாக சொல்லியிருப்பான். எப்போன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும் இல்லைங்களா, இந்த கேப்டன்சி டாஸ்கில். அதுக்கு முன்னாடி கேப்டன்சி வினோத் வின் பண்ணார். அந்த கேப்டன்சி டாஸ்கில் நீ எதுக்கு என் பால் பற்றி அது சொன்ன, அந்த பால் வந்து 1 2 30 பால்ஸ் 13 அந்த கவுண்டிங் பற்றி பேசுவான். அப்போ வந்து பண்ண அப்படின்னும் போது எனக்கா நீ எங்கேயுமே நிற்கலை அப்படி இப்படின்னு சொல்லும் போது, அப்போ நீ சாண்ட்ரா பேச்சு கேட்டு நான் உனக்கு நான் முக்கியமாக சாண்ட்ரா முக்கியமா? அப்போ முக்கியம்னா அப்போது அவ கூடவே வந்துட்டு பண்ணு, அவ கூடவே கேம் ஆடு, அவளே இது பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லும் போது தான் 2 பேருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் கிளாஷ் ஆகும்.